ஒரு சாரிக்கு பொட்டிக் ஃபினிஷ் எப்படி கொடுக்கணும், ஃப்ளஃபி ப்ளீட்ஸ், பர்ஃபெக்ட் பல்லு, நீட் ட்ராப்பிங்கோட ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், நான் ஷர்மிளா, ரியா டிராப்பிங் ஸ்டுடியோலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சாரீ ஒரு பொட்டிக் ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷில் நம்ம மேனிக்யூனுக்கு ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராப்பிங் நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைடல் ட்ராப்பிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது நம்ம ரெகுலர் வேர் சாரீ கட்டுற மாதிரி இல்லாமல் ப்ரீப்ளீட் சாரீ அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே சென்டர் ப்ளீட்டை கரெக்டாக பொசிஷனில் வச்சு பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் சென்டர் கரெக்டாக நம்மளோட அக்யூரேட்டாக சொல்லணும்னா அந்த பெல்லி பாட்டம் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பெல்லி பட்டனுக்கு நேராக இருக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த உள் சுத்த பகுதியை ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக தான் இருக்கா. ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி இழுக்கிறப்போ இப்படி இழுத்துட்டு போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் இன்னொரு டைமு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உள் சுத்து பகுதியை நம்ம உள்ளே டக்கின் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே டக்கின் பண்ணிக்கிங்க. கரெக்டாக அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கிங்க. இப்போ சைடும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடு பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒன்ஸ் இப்படி செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் உள்ளே பார்த்தீங்களா ரொம்ப நிறையா சொருகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் மறுபடியும் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிங்க. மறுபடியும் கூட நீங்கள் வச்சு கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்ததுக்கப்புறமா அப்படியே பேக் சைடு உள்ளே டக்கின் பண்ணுங்கள். டக்கின் பண்ணுறப்ப ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்து சொருகாதீங்க. உட்காந்து எந்திரிக்கிறப்பெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரீ அப்புறம் முன்னாடி சாரீ அந்த ப்ளீட்டெல்லாம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஜென்டிலாகவே உள்ளே டக்கின் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு லூஸ் விட்டிங்கன்னா போதும். ரொம்பவும் டைட்டாக வேண்டாம், ரொம்பவும் லூஸ் விட வேண்டாம். சரிங்களா. ஸோ விட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கணும். இதுதான் மஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் நேராக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதையும் இழுத்து நல்லா டைட்டாக உள்ளே டக்கின் பண்ணுறீங்கன்னா என்ன அப்படியே கிராஸாக தெரியுதா உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபைனல் பண்ணையில் நம்ம இந்த இடம்ல நல்லா டைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கரெக்டாக எங்கேயுமே இழுக்காமல் நம்ம டக்கின் பண்ணணும். அப்போ தான் சாரீ பார்த்தா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு ஓவராலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியறதில்ல. சம்டைம்ஸ் சில சாரீஸில் இந்த வெர்டிக்கல் ஷேப்பில் ஹரிசாண்டல் ஷேப்லலாம் நம்மளுக்கு டிசைன் இருக்கப்போ ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு சாரியோடது சென்டர் ப்ளீட் பார்த்திங்கன்னா ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் ப்ரைடுக்கு எல்லாமே ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் கேட்குறாங்க. இப்போ பிரைட்ஸ் மெய்ட் கூட கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ இப்படி அப்படியே கீழே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற இந்த ஃப்ளஃபி ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் யாருக்கு புடவை கட்டி விடுறீங்களோ அவங்கள ஒரு கையில் இது ஹேண்டில் பண்ண சொல்லிடுங்க. ஓகேங்களா. ஸோ நான் இப்போதைக்கு இதை என்ன பண்ணுறேன்னா, நான் ஏதாவது ஒரு பின் வச்சு நான் இங்கே ஸ்டேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டேபிளுக்காக ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சாரியோட முந்தான போர்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா. ஸோ ப்ளீட்ஸ் எல்லாமே இதில் நான் 16 ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பல்லு ப்ளீட்ஸ். ஸோ ஹாஃப் சாரி கொண்டுட்டு வர மாதிரி இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வாங்க. நம்ம இதே லெஃப்ட் சைடு ஷோல்டரில் போடணும். எல்லாம் இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸ் பாயிண்டில் கரெக்டாக உங்கள் ஷோல்டர் பாயிண்டில் அப்படி ஒரு பின் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ செஸ்ட் ப்ளீட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. பாருங்கள் உள்ளே போயிடும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து விடணும். ஏன்னா பிரைட் பொறுத்தளவுக்கு
எல்லாருமே கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க, 9 ப்ளீட்ஸ் எபோவ் தான் கேட்பாங்க. அதில் வந்து 16 ப்ளீட்ஸ் நான் இப்போ ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணுங்கள். இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்டர் ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபஸ்ட் லேயரை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொண்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் இங்கே இருக்குது. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா டைட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஓகேங்களா, இந்த சைடு வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது சென்டர் பெல்லி பட்டனுக்கு ஒரு 3 இன்ச் ஆர் 4 இன்ச்சு உங்களோட பிரைடோட ஸ்டொமக்குக்கு தகுந்த மாதிரிங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னா ஸோ பெல்லி பட்டன்லேருந்து ஒரு 2 இன்ச் to 3 இன்ச்சு நீங்கள் வந்து பின் பண்ணலாம். இல்லை அவங்க நல்லா லீனாக இருக்காங்க, நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்காங்க அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ரைட் சைடு வந்து கொண்டு போயிட்டு தை சைடு வந்து பின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி பின் பண்ணுறப்போ நல்லா டைட்டாக நல்லா இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ப்ரைடுக்கு அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு இந்த சைட் ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த சைட் லேயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம இது எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பின் பண்ணியிருக்கிற இந்த saree போர்ஷன்லேருந்து தான் நம்ம சைட் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ உங்களால் எவ்வளோ ப்ளீட் வந்து ஹேண்டில் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு எடுத்து ஒரு பின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ப்ளீட் எடுத்திருக்கேன். அந்த 3 ப்ளீட்டையே கேதர் பண்ணி ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணியிருந்தேன். இப்போ இன்னுமே நம்ம சாரியோட ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்னா ஸோ ரொம்பவும் மேலே தூக்கிடக்கூடாது. ஸோ இருக்கிற சாரீ ஃபேப்ரிக்கையும் நம்ம நீட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா ஸோ இந்த போர்ஷன் வரைக்குமே கூட எல்லோரும் பண்ணிடுவாங்க. பட் இந்த சென்டர் ப்ளீட் மட்டும் எங்கே டக்கின் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. சில பேர் இப்படி இந்த சைடு இப்படி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க, இல்லை அது தெரியாமல் ஃபுல்லாக ரைட் சைடு ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் கரெக்டாக நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கரெக்டாக சென்டர் பெல்லி பட்டனுக்கு நேராக இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக அதனோட பொசிஷன்லேருந்து மாறாமல் உள்ளே வந்து டக்கின் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக வச்சுட்டு நீட்டாக வந்து டக்கின் பண்ணிடுங்க. இப்போ சைடில் சப்போஸ் சில பேருக்கு டவுட் வரும், என்னடா சைடில் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக வரும். இது என்ன பண்ணோம்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபினிஷிங் அப்போ அதை டச் அப் பண்ணிடுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த சாரீ ஃபேப்ரிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து ஸோ பேக் சைடு உள்ளே வந்து இப்போ டக்கின் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே சுருட்டி இந்த இடத்துல பண்ணோம்னா புஃப்னு தூக்கிட்டுருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் நல்லா இழுத்து கொண்டு வந்துட்டு நல்லா முதுகு சைடு ஸோ இது ப்ளீட் இந்த மடிப்பு கூட உள்ளே போயிடும், நம்ம இந்த மடிப்பு எடுத்து விடையில. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் இப்போ ப்ளீட்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்மளுக்கு இது கரெக்ட் பண்ணையில் இந்த சைட் ப்ளீட் எல்லாம் டைட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் இப்போ செஸ்ட் ப்ளீட்டையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நீட்டாக கொண்டு வந்துடுங்க. ஸோ அதே மாதிரி பேக் சைடு ஸோ நல்லா கீழே இழுத்து விடுங்க. ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக புல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல் பண்ணல தெரியும், அப்போ வந்து ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கிறத நல்லா புல் பண்ணிவிட்டு ஸோ
செகண்ட் டைம் நல்லா இன்னொரு பின் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் மேலேயே பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரைடிங் பண்ணுறப்போ இந்த பின்ஸ் எல்லாமே வந்து ஹைட் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து எவ்வளோ பின் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு நிறையா பின் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி இந்த பின்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பின் பண்ணிக்கிங்க. சாரீ கட்டி முடிச்சதுக்கப்புறமா முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஏதாவது பின்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கா, சைட் ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் ரீசெக்அப் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ஃபினிஷிங் வந்தாச்சு. ஸோ இந்த சாரீ ட்ராப்பிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சாரீ ட்ராப்பிங் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.